வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சட்டப்பேரவையில் அரிதாகிறதா ஆரோக்கியமான விவாதங்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். 2014ஆம் ஆண்டுக்கான சட்டசபை பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பித்திருக்கிறது. நேற்று கவர்னர் உரை நடந்தது. இதற்கான வரவேற்பும் விமர்சனங்களும் ஒரு பாதியாக சரிபாதியாக இருந்தன. நிறைய பேர் அரசுடைய சாதனைகள் அதிகமாக இருக்கின்றன, அதற்கு நிறைய குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்ல, எதிர்க்கட்சியில் அனைவரும் வெறும் சாதனைகள் அவர்களே தங்களை பாராட்டிக் கொள்ளும் உரையாகத்தான் கவர்னர் உரை இருந்தது என்று விமர்சனங்களை முன்வைத்தார்கள். இன்று ஒரே நாளில் இரண்டாம் நாளாக கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் துவங்கிய போது இன்று ஒரே நாளில் வெளிநடப்பு, வெளியேற்றம், எம்எல்ஏ இடைநீக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஒரே நடந்து முடிந்திருக்கின்றன. மொத்தமாக இந்த கூட்டத்தொடர் 3 நாட்கள் மட்டுமே, பிப்ரவரி 4ஆம் தேதி வரை மட்டுமே நடக்க இருக்கிறது. இதில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் கடுமையான விமர்சனங்களும் வாத பிரதிவாதங்களும் வழக்கம் போல் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் சட்டப்பேரவையில் வழக்கத்திற்கு மாறாக அரிதாகிக் கொண்டிருக்கிறதா ஆரோக்கியமான விவாதங்கள் என்பதுதான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியுடைய விவாதத்தின் தலைப்பு. விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் நடந்தவை என்ன என்பது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டுள்ளது. மாநில அரசின் பல்வேறு திட்டங்களை விளக்கி ஆளுநர் ரோசையா பேசிய பிறகு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தரும் நோக்கத்தில் தொடங்கப்படவுள்ள தனி இணையதளம் குறித்த அறிவிப்பும், மெட்ரோ ரயில் விரிவாக்கம் குறித்த அறிவிப்பும் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளன. பொருளாதார வளர்ச்சி, மக்கள் நலத்திட்ட அமலாக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றில் அரசு சிறப்பாக செயலாற்றி இருப்பதாக ஆளுநர் உரை தெரிவிக்கிறது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் 5.84 லட்சம் மக்கள் பயன். பள்ளி கல்வி வளர்ச்சி, ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. 32,000 கறவை மாடுகள் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டது. சாலை மேம்பாடு, புதிய பாலங்களுக்கு 2,500 கோடி ஒதுக்கீடு. என்எல்சி தனியார் பங்குக்கு போகாமல் தமிழக அரசு வாங்கியது. அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், பசுமை காய்கறி விற்பனை நிலையம் போன்றவற்றிற்கு கிடைத்து வரும் மக்கள் வரவேற்பு போன்ற அரசின் சாதனைகள் ஆளுநர் உரையில் இருந்தன. கூட்டணி கட்சிகள் இதை பாராட்டியுள்ளன. அதே சமயம் எதிர்க்கட்சிகள் ஆட்சி குறித்த கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ளன. விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு, கோமாரி நோய் இழப்பீடு, மின் பற்றாக்குறை, மணல் கொள்ளை, 110வது விதியின் கீழ் அறிவிப்புகள் போன்றவை எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாகும். இத்துடன் சட்டசபை தனிநபர் புகழ்பாடும் இடமாகவும், தனி நபர்களை வசைப்பாடும் இடமாகவும் மாறி வருவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. புகார்களுக்கு குறைவில்லை, அதே சமயம் ஆரோக்கியமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் எப்போதுமே அப்படிதான் குற்றம் சாட்டும் என்ற பதில் கருத்துக்கும் குறைவில்லை. சட்டப்பேரவையில் அரிதாகிறதா ஆரோக்கியமான விவாதங்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் தொகுதியுடைய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மூத்த எம்எல்ஏவான திருமதி பாலபாரதி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி திமுக எம்எல்ஏவான திரு செங்குட்டன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த வேலூர் மாவட்டம் கீழ் வைத்தியநாங்குப்பம் எம்எல்ஏ திரு சேகூர் தமிழரசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நண்பர்களே. நான் முதல்ல பாலபாரதி மாவட்டத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது எப்பயுமே எழக்கூடிய குற்றச்சாட்டு தான். இந்த நம்ம சினிமா எல்லாம் சொல்லும் போது பழைய பாட்டு மாதிரி இந்த பாட்டு இல்ல, இந்த இப்ப வரக்கூடிய பாட்டுலாம் இல்ல சொல்லுவாங்க. இது காலத்துக்கு ஏற்ப எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ணா காலத்துல இருந்த மாதிரி அப்புறம் இல்லாமாங்க, எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாதிரி இல்லாமாங்க, அப்புறம் இப்படி மாறிக்கிட்டே வரும். அந்த மாதிரி ஒரு மாறிக்கிட்டே போகக்கூடிய போக்கு தான் இருக்குதா, இல்ல இப்ப சமீப காலமாக சட்டப்பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதை உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் விதமும் மாறி இருக்கிறதா? ரெண்டுமே இருக்கு. நீங்க சொல்ற ரெண்டுமே இருக்கு. ஆரோக்கியமான முறையில சில மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு. வழக்கம் போல சில பிரச்சனைகள் மற்றதெல்லாம் எழுப்பக்கூடிய வகையில் எப்பவும் போல வழக்கமா நடக்கிறதும் நடந்திருக்கு. ஆகவே நீங்க சொல்லக்கூடிய குறிப்பிடக்கூடிய அந்த இரண்டுக்கும் சட்டமன்றத்தில் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ரெண்டுமே இருக்கக்கூடிய விஷயம் தான். நான் திரு செங்குட்டன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய தலைவர் உரையில் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மொத்தமே 3 நாள் தான் வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமான தீர்மானத்தின் மீது விவாதம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவங்களே புகழ் பாடி இருக்கிறாங்க, விஷயம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, அதனால அவங்க விவாதிக்கலன்னு சொல்றாங்க. ஆனா 43 பக்க அறிக்கையில நல்ல விஷயமா எதுவுமே உங்களுக்கும் உங்க தலைவருக்கு படவே இல்லையா? இல்ல இப்ப இந்த கவர்னர் அறிக்கையை பொறுத்தவரையில் ஒரு கவர்னர் உரை என்பது வருகிற இந்த ஆண்டுக்கு முழுவதும் என்னென்ன திட்டங்களை, என்னென்ன செயல் திட்டங்களை இந்த அரசு செய்ய போகிறது என்பதை அறிவிக்கிற ஒரு உரைதான் கவர்னர் உரை. அந்த உரையை பொறுத்துதான் வருகிற பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை அந்த உரையின் மீது என்னென்ன திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்களோ அந்த திட்டங்களுக்கு பணங்கள் எல்லாம் ஒதுக்கி அந்த பணியை செய்கின்ற அந்த திட்ட முறைதான்
கவர்னர் உரை என்பது. ஆனால் நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்க அந்த கவர்னர் உரையில ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110வது விதியிலே சொன்ன அந்த அறிவிப்புகள், அதே போல தொடர்ந்து 2011 சொல்லிட்டு இருக்கிற அதே அறிவிப்புகள், அதே போல அவருடைய தேர்தல், அதாவது அவருடைய திடீர் என்று அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரு தனிநபர் ஒரு முதலமைச்சருடைய புகழை பாடுகிற அளவில் தான் அந்த கவர்னர் உரை இருக்கிறதே தவிர புதிய திட்டங்கள் வேலைவாய்ப்பட்ட இளைஞர்களுக்கு என்ன வகையில் நம்ம வேலைவாய்ப்பு வழங்க இருக்கிறோம் என்கிற இது போன்ற விலைவாசி வரை எப்படி நம்ம கட்டுப்படுத்த இருக்கிறோம், இது போன்ற அந்த திட்டங்கள் அதில் இருப்பதாக தெரியவில்லை. அதனால குறிப்பிட்டு தான் அவங்க அம்மா உணவகங்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேலைவாய்ப்பு பற்றி சொல்லிட்டு தான் வேலைவாய்ப்புக்காக ஒரு புதிய இணையதளம் வர்றாங்க. ஒரு ஒருங்கிணைந்த தனியார் அரசு எல்லா வேலைவாய்ப்புகளும் உருவாக்கும்படியான ஒரு வாய்ப்புகள் இளைஞர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்காக புதிய இணையதளம் கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்து 2.25 வருஷம் ஆகுது. 2.25 வருஷத்துல 55 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்த அந்த எண்ணிக்கை இன்றைக்கு 90 லட்சமாக மாறி இருக்கிறது. 90 லட்சம் இளைஞர்கள் 90 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்களா, அரசு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க? இல்ல, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. தனியார் துறைக்கு போகும்போது அது வந்து நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து அது வந்து இதாவது இல்ல, அதான் சொல்றேன். அரசு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துட முடியுமா? அது கொடுக்க முடியாது. பட் பெரும்பாலான ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையே என்னன்னு கேட்டீங்கன்னா படிப்பை உயர்த்துவதோடு, படிப்பை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் படித்து வெளியிலே வந்த அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி தரணும். அதான் ஒரு அரசுடைய கடமை. ஆகவே அது போன்ற திட்டங்கள் எல்லாம் இந்த கவர்னர் உரையிலே இல்லை என்கிற காரணத்தினால்தான் எப்பவுமே ஒரு கவர்னர் உரையை குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள் 8 நாள் அல்லது 10 நாள் வந்து அளவுக்கு எல்லா கட்சிகளும் விவாதம் செய்து அந்த கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றதான் ஒரு வழக்கம். ஆனால் இப்ப ஒரு 3 நாளைக்குள்ள முடிக்கிறார்கள் என்று சொன்னால், ஆகவே அதில் ஒன்றும் இல்லைன்றது எங்க தலைவர் கலைஞர் சொன்னது உண்மைதான். அதனால அவர் ஒன்றும் இல்லை, அதனால சீக்கிரம் 3 நாள் முடிக்கிறார். நான் திரு சேகூர் தமிழரசு அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். திமுக தலைவர் மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இது வந்து உப்பில்லா பண்டம், இந்த அறிக்கையை பற்றி ஒரு வரி சொல்லுவாதான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இதுல வந்து செலவில்லா விளம்பரம் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்றார். எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே வந்து தங்களுடைய கடுமையான வருத்தத்தை அதை பற்றியே பதிவு பண்ணிருக்காங்க கவர்னர்ல. அவருடைய விமர்சனத்துக்கு எந்த வேலையுமே இல்லையா? அந்த விமர்சனங்கள் கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுல துளி கூட உண்மை இல்லை. எதிர்க்கட்சிகள் எல்லாமே குறை சொல்லுது அப்படின்னு சொல்றதும் உண்மை இல்லை. சட்டமன்றத்துக்குள்ளேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, சமத்துவ மக்கள் கட்சி இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சமத்துவ மக்கள் கட்சியும் எதிர்க்கட்சிகள் நீங்க சொல்றீங்களா? ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு. இத்தனை கட்சிகள் பாராட்டி வரவேற்று இருக்கிறது. இந்த கட்சிகள் எல்லாம் பாராட்டி வரவேற்கிறது என்பது மாற்று கருத்து எனக்கு இல்ல. ஆனா அவைகள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் தானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். எதிர்க்கட்சிகள் அப்படின்றதுக்கு என்ன இலக்கணம்? ஆளுங்கட்சிக்கு அப்பாற்பட்ட அனைத்து கட்சிகளும் எதிர்க்கட்சிகள் தான். அதுதான் சட்டமன்றத்தில் ஒரு முறை. அப்புறம் வெளியே வந்து தேர்தலையோ தேர்தல் கூட்டணியிலோ தான் தோழமை கட்சி அல்லது வந்து தோழமைக்கு எதிரான கட்சின்றது. சட்டமன்றத்தை பொறுத்தவரையில ஆளுங்கட்சிக்கு அப்பாற்பட்ட அனைத்து கட்சிகளுமே எதிர்கட்சிகள் தான், எதிரே இருக்கிற கட்சிகள் தான். இந்திய குடியரசுக் கட்சி எல்லாரும் உட்கார்றோம். இந்திய குடியரசுக் கட்சி கூட எதிர்கட்சி தான். இல்ல, அது வந்து அதாவது அந்த சட்டமன்ற மரபை பொறுத்தவரையில அப்படிதான் அதுக்கு வந்து பொருள். அதனால எல்லா கட்சிகளுமே நீங்க சொல்றது ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்காத எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள் தான். இது வந்து குடியரசுக் கட்சியுமே வந்து ஆட்சி பொறுப்புல, அமைச்சர் பொறுப்புலையோ அல்லது அவங்க அரசாங்கத்தினுடைய நிர்வாக அமைப்புக்குள் ஒரு பொறுப்புலையோ இல்ல. அவே அவரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவங்க எதிர்கட்சி உறுப்பினர் அப்படிங்கறதுனாலதான் எதிர்த்து அப்படி மேட்ச் போட்டு பெரும்பான்மை கட்சிகள் வரவேற்கிறது. இடவசதி கருதி திமுக உறுப்பினர்களை விட சில சமயம் இந்த பக்கம் வர முடியும், அதிமுக உறுப்பினர் கூட அந்த பக்கம் வர முடியும். ரெண்டா நம்ம பிரிச்சுக்கிட்டா கூட நம்ம சபையில பாக்குறோம், ஒரு 150 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதிமுக. ஒருவேளை இடம் பத்தல அப்படின்னா இந்த பக்கம் எதிர்பக்கம் சபாநாயகர் இடது பக்கம் இருக்கக்கூடிய பக்கத்துல கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தாலும் அது முன்வரிசையில் உட்கார்ந்து இல்ல இல்ல சட்டப்பேரவை பதிவேட்டுல வந்து அவர் என்ன ஆளுங்கட்சி உறுப்பினர் தான் பதிவாயிருக்கா? இல்ல, அந்த தொகுதி எம்எல்ஏ தான் பதிவா இருக்கும். ஆமா, ஆகவே அவர் எதிர்கட்சி. ஆளுங்கட்சிங்கிறது அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சி தான் ஆளுங்கட்சி. அமைச்சரவை பொறுப்பேற்றக்கூடிய கட்சி தான் ஆளுங்கட்சி சொல்ல முடியும். இது வந்து நிச்சயமா சட்ட மரபுப்படி அப்படித்தான். ஆனா நிதர்சனத்துல நடைமுறையில் அப்படி இல்லங்கிறத மறுத்த முடியுமா? இல்ல, அதாவது நீங்க சொல்ல வர்றது வந்து மக்கள் பிரச்சனையே பேசுறாங்களா இல்லையா? எதிர்கட்சிங்கிறது உட்கார்றது எந்திரிக்கிறது அல்ல. மக்கள் பிரச்சனையில அந்த கட்சிக்கு என்ன ரோல், அதன் மீது நீங்க விமர்சனம் சொல்லுங்க. மக்கள் பிரச்சனையே பேசினாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி பேசியது பேசல அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணுங்க. இதே நம்ம தந்தி தொலைக்காட்சி வழியாக மக்கள் பிரச்சனையே சட்டமன்றத்தில் பலமுறை நாங்க சொல்லியிருக்கோம், மக்களுடைய கோரிக்கைகளை கொண்டு போயிருக்கோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை முதல் முறையாக
வெளியில போராடி சட்டமன்றத்திலையும் பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே வந்து அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்கள் பிரச்சனையை அல்லது எதிர்கட்சிகள் மக்கள் பிரச்சனையை பேசுறாங்களா இல்லையாங்கிறதும் அளவுகோலை தவிர மற்றபடி வெளிநடப்பு பண்றதோ அல்லது வெளியேற்றம் செய்வதிலிருந்தோ அது எதிர்கட்சி அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம போக வேண்டும். மக்கள் பிரச்சனைகள் பேசுறவங்களை வச்சுதான் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற தொடக்க நாளில் மேதக ஆளுநர் உரை நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் ஒரு மரபே தவிர அந்த உரை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த மரபும் இல்லை. இப்படி இல்ல, அப்படி இல்ல, புதிய திட்டங்கள் இல்ல, எந்த அறிவிப்பும் இல்ல, இதெல்லாம் வந்து அதாவது அந்த உரைதான் மரபே தவிர அந்த உரை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான எந்த மரபும் இல்லை. இலக்கணங்கள் எதுவும் வகுக்கப்படவில்லை இதுவரையில். ஆளுநர் வந்து இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஆளுநர்ல மேதகு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மட்டும்தான் தமிழக மத்திய அரசை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கார். மத்திய அரசுடைய உணவு பாதுகாப்பு சட்டம் நகர்ப்புறத்து ஏழைகளை கணக்கில் கொள்ளல, இந்த சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் சொல்றாருன்னா அவர் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? ஆளுநர் சொல்றது ஆளுநர் உரையில அவருடைய கருத்தை பதிவு செய்யறார். தமிழகம் கடுமையான வறட்சியில இந்த 2 ஆண்டு காலம் பருவமழை இல்லை. ஆளுநர் உரை மீதான விவாதம் நடத்தக்கூடியவர்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சியா தான் நான் சொல்ல முடியுமே தவிர ஆளுநர் எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா நான் சொல்ல முடியாது. ஆளுநருடைய உரையில வந்து எதுவுமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆளுநர் சொல்றார் அதாவது உணவு பாதுகாப்பு சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் தமிழ்நாட்டு மக்களை கடுமையாக பாதிக்கும் சொல்றார். இதன் மீது எதிர்கட்சி ஆளுங்கட்சி பதில் சொல்லணுமா இல்லையா? இல்ல, மத்திய அரசு விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தமிழக அரசு மத்திய அரசு பற்றிய கவலை தெரிவிக்கக்கூடிய அரசு ஆளுநர் தமிழக அரசு பற்றி தமிழகத்துடைய நிலைமை பற்றி தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்களா, பதிவு செய்திருக்கிறார் என்பது முக்கியமான கேள்வி திமுக தரப்பில். இன்னொரு முக்கியமான விஷயத்தை திருமதி பாலபாரதி அவர்கள் எடுத்து வைத்தார்கள். எதிர்கட்சி ஆளுங்கட்சியா என்ற பிரச்சனை இல்லை, மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாரா என்பதுதான் முக்கியமான விஷயம் என்று. அப்படி மக்கள் பிரச்சனை பேசியதற்காகத்தான் இந்த சட்டசபையில் அமளி துமளி எழுந்ததா? சட்டப்பேரவையில் அரிதாகிறதா ஆரோக்கியமான விவாதங்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி நான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு சேகு தமிழர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இடைவெளிக்கு முன்னாடி ஒரு கேட்ட கேள்வி. ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 3 நாட்கள் மட்டுமே இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குது. பிப்ரவரி 4ஆம் தேதி வரை முடிஞ்சிருது, சனி ஞாயிறு இடைவெளி போக. அப்ப கவர்னர் உரை மீதான விவாதம் வந்து 2 பக்கமும் நிறைய கருத்துக்கள் வந்து சாதகமான கருத்துக்களோ பாதகமான கருத்துக்களோ நிறைய உரைப்பாங்க. விவாதம் வரும்போதுதான் பல விஷயங்கள் எடுத்து சொல்ல முடியும். விவாதத்துக்கான கால அளவே குறிக்கிடும் போது அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருது அப்படிங்கிறது பெரும்பாலான கவலையா இருக்கு. இது எத்தனை நாள் கூட்டம் நடத்துவது என்பது, அதுல எந்தெந்த பொருள் குறித்து எவ்வளவு நேரம் விவாதிப்பது என்பது முதலமைச்சருடைய முடிவு அல்ல, அலுவல் ஆய்வு குழு எடுக்கிற முடிவு. பிசினஸ் அட்வைசரி கமிட்டி என்று சொல்லப்படுகிற அலுவல் ஆய்வு குழு. இந்த அலுவல் ஆய்வு குழுல அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மையாக எந்த கட்சி உறுப்பினர் இருக்கிறார்? அது நீங்க வந்து எதிர்கட்சிகள் அதிகமான பிரதிநிதித்துவம் இருந்தா எதிர்கட்சிகளுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஆளுங்கட்சியில அதாவது அது மரபுதான். ஆளுங்கட்சியில மரபுக்கு மீறி பேரவைத் துணைத் தலைவர், முதலமைச்சர், அவை முன்னவர், எதிர்கட்சி தலைவர் யார் யார் மரபு ரீதியாக இருக்காங்களோ அவங்க தான் இருக்காங்க. அலுவல் ஆய்வு குழுல எதிர்கட்சி தலைவர் உட்பட அத்தனை பேருக்கும் இடம் உண்டு. கட்சிகளும் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறது. ஆளுங்கட்சியோட எடுக்கிற முடிவு இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஆளுங்கட்சியோட முடிவோ அதிமுகவுடைய முடிவோ தமிழக முதல்வருடைய முடிவோ சபாநாயகரோட முடிவோ கூட இல்ல, எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு தான் நீங்க சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, அந்த அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அதிகமாக அதிமுக இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிறார்? இது அது வந்து அந்த கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் பொறுத்து. அதுக்கு வந்து யாரும் பொறுப்பு இல்ல, யாரும் பொறுப்பு சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் அங்க இருக்காங்க. அதனால அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. நம்பர் 1. இன்னொன்ற சொல்றேன், நம்ம திமுக உறுப்பினர் இந்த கேள்வி எழுப்புறாரு. இது எப்படி இருக்குன்னா ஆடு நனைகிறதேன்னு ஓனாய் எழுத கதையா இருக்கு. அதாவது எந்த கூட்டத்தொடரிலும் அதிகமா வெளிநடப்பு செய்தது யார், விவாதங்கள்ல பங்கேற்காதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிகமா இல்ல, வெளியேற்றப்பட்டார்கள் என்பதை விட வெளிநடப்பு செய்தவர்கள் தான் நான் சொல்றேன். வெளிநடப்பு செய்யறது, விவாதத்தை தடுக்கிறது, விவாதம் செய்ய முடியாம இடைஞ்சல் செய்யறது, கூட்டம் நிகழ்வுகளுடைய அந்த முனைப்பு வந்து திசை திருப்புறது, இதெல்லாம் செய்யறது யாரு? இவங்க வந்து விவாதம் கிடைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா அது எப்படி இருக்கு? இப்ப வந்து 50 லட்சம் பேருக்கு மேல வந்து இங்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்காங்கன்னு சொன்னா இந்திய துணைக்கண்டத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க? 10 கோடிக்கு மேல தாண்டிட்டு பதிவு செய்யப்பட்டவர்கள் 10 கோடிக்கு மேல தாண்டிட்டு.
இதுல தமிழ்நாட்டுல மட்டும் 50 லட்சம் நீங்க நெருங்கிடுச்சுன்னு சொன்னா இது தமிழ்நாடு மட்டுமா? இல்ல நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நடக்குதுங்கிறக்கா இன்னும் ஏன் ஊர்ல அப்படிதான் இருக்குன்னு எதிர்பார்க்கல. நான் வந்து நாடு முழுக்க வந்து பின்னங்கி இருந்தாலும் தமிழகம் வந்து முன்னேற வேண்டும் தான் ஆசைப்படுறேன். இது வந்து ஒரு 3 ஆண்டு காலத்துல நடக்கிறது அல்ல. ஆனால் இந்த 3 ஆண்டு காலத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்கி இருக்குன்னா இதுவரையில 3 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு. ஒரே ஒரு ஆணையில 21,000 ஆசிரியர்களை வேலைக்கு வச்சது இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. நான் திரு செங்குட்டவர்கிட்ட வேற ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். அவர் சொன்னார், திரு தமிழரசன் சொன்னார், நீங்க வந்து அதிகமான முறை வெளிநடப்பு பண்ணிட்டு போயிடுறீங்க அப்படின்னு. இன்னைக்கு நிகழ்வுக்கு நம்ம பின்னாடி வருவோம். நேற்று கவர்னர் உரை படிக்க கூட ஆரம்பிக்கல, வணக்கம்னு ஆரம்பிச்சார். உடனடியா உங்களுடைய கட்சியை சேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எழுந்து தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்துவிட்டு என்ன உரை நடக்குது, என்ன வரப்போகுது அப்படிங்கறத விட கேட்காம உடனடியா வெளியிடப்பட்டாங்க. அப்படின்னா திரு தமிழரசனுடைய குற்றச்சாட்டு உண்மைதானே? இல்ல, ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு கவர்னர் உரை நிகழ்த்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு ஜனநாயக நாட்டிலே எதிர்க்கட்சிகள் அந்த உரையை புறக்கணிக்கின்ற வழக்கம் என்பது நடைமுறையிலே தொடர்ந்து இருப்பது. ஏன் கடந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இதே அதிமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் என்னுடைய தலைவர் கலைஞர் ஆட்சியில வந்து குடியரசு கவர்னர் உரை நிகழ்த்தும் போதெல்லாம் அவங்க உள்ள இருந்து கேட்டாங்களா? தெரியாது. அவர்கள் செய்தார்கள் அவர்கள் செய்தார் நாங்க செய்யவில்லை. எங்களுடைய அதிருப்தியை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் செய்கிறோம். இது ஒரு ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபு இல்ல. எல்லாமே ஏற்றுக்கொள்ள, விதி மீறின விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். விதி மீறின விஷயங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுது, நீக்கப்படுது, வெளியேற்றப்படுறாங்க. அது வழக்கமான விஷயம். என்னுடைய கேள்வி, இன்று திமுக தலைவர் அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கா இல்லையாங்க அரசியல் பார்வை. ஆனா ஒரு லாஜிக் இருக்கு. நேற்று அறிக்கை வெளியிடப்பட்டது, கவர்னர் உரை வாசிக்கப்பட்டது, அதன் பேரில் இந்த விமர்சனம் பண்ணிருக்கார். ஆனா நேற்று கவர்னர் உரை படிக்கும் போதே அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது கூட தெரியாமலே உடனடியாக வெளிநடப்பு செய்வது எந்த விதமான ஜனநாயகம்? இல்ல, கடந்த காலங்களில் மட்டும் எந்த காலத்திலும் கவர்னரை படிப்பதற்கு முன்பாக எதிர்க்கட்சிகள் தங்களுடைய அதிருப்திகளை தெரிவிக்கிற போது கவர்னர் வந்து எதிர்க்கட்சிகள் பேசுகிறவர்களே இருந்துவிட்டு அதன் பிறகு வெளியிடப்பு செய்த பிறகுதான் கவர்னர் உரையாற்றுவார். ஆனால் இந்த சட்டமன்றத்திலே கவர்னர் எப்பவுமே வந்து நாங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கணும்னா அவர் ஒரு பக்கம் அவர் படிச்சுட்டு இருப்பாரு. இது எங்களுடைய ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபு. இது ஒன்னும் சட்டவிரோதமோ அல்லது இது ஜனநாயகத்துக்கு மீறின செயலோ கிடையாது. இன்னைக்கு நாங்க திருப்பி அவையில் அந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டு தான் நாங்க போனோம். இன்னைக்கு என்ன நடந்தது அதான் அப்புறம் போவாங்க, அப்புறம் எடுத்துக்கலாம் சொன்னீங்க. ஆகவே நாங்க வந்து ஜனநாயகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபு முறை அதைத்தான் நாங்க செய்திருக்கிறோமே தவிர எங்களுடைய அதிருப்தி ஏதாவது அதுல ஒரு சின்ன வார்த்தையில் முரண்படுறோம். ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையாக ஜனநாயகத்தை வழக்கமாகிவிட்ட நடைமுறையான்னு பார்க்க முடியல. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்படின்னா வந்து நம்ம அங்கீகரிச்ச மாதிரி இருக்கு. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கொண்டு போய் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை எப்படி சொல்ல முடியும்? ஜனநாயகத்தில் வந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து வழக்கமா எல்லாரும் நடக்குது. ஏன் இவங்க பண்ணலையா, அதிமுக பண்ணலையா? இதே கேள்வி எத்தனை நாளைக்கு அதிமுக செய்தது இடதுசாரிகள் செய்தார்கள் அப்படின்னு மற்ற கட்சியில் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க என்ன வேணும், நீங்க ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுக்க போறீங்க? இல்ல, நாங்கள் வந்து இந்த அரசு கவர்னர் உரை இந்த 3 ஆண்டு காலத்திலே 2.25 ஆண்டு காலத்திலே இந்த அரசாங்கத்துடைய நடைமுறைகள், இந்த அரசாங்கம் எப்படி இந்த 3 ஆண்டு காலத்திலே என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறது, எந்தெந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தியிருக்கிறது, ஆகவே என்னென்ன எதிர்க்கட்சிகள் எல்லாம் எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டிருக்கிறோம், இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஆகவே இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த கவர்னர் உரை என்பது இது ஒரு சடங்கான உரையாக மாறிவிட்டது. ஆகவே அந்த உரையை கேட்க வேண்டிய அந்த உரைக்கு வந்து நாங்கள் இப்படிதான் அந்த உரை இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் வெளியில போனோம். எங்களுக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சுட்டு சட்டம் ஒழுங்கு பற்றி சொன்னீங்க. அதை பற்றி ஒரு முக்கியமான புள்ளிவிவரங்கள் இருக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாலபாரதி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க முதல்ல சொன்னீங்க ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அவர்கள் மக்கள் பிரச்சனைகள் பேசுறாங்களா அப்படிங்கிறது முக்கியம். இன்று கவர்னர் உரை மீதான விவாதத்தின் மீது ஆளுநர் உரை பற்றி பேசுவதற்கு அவர் என்னென்ன குறிப்பிட்டிருக்கார்கள், என்னென்ன குறிப்பிடவில்லை, அல்லது என்னெல்லாம் பாராட்ட முடியாத இருந்தது என்ற வாதங்களை முன்வைக்காமல் திமுக தலைவரை பற்றியும் திமுக தலைவர் குடும்பத்தை பற்றியும் அவரை பற்றி இதற்கு முன்னாள் முதல்ல சொன்ன விஷயங்களை பற்றியும் சொன்னது ஒரு சரியான பாதையில் தான் அந்த விவாதம் இருந்தது என்று சொல்ல முடியுமா? அந்த விவாதம் சம்பந்தமாக நான் கருத்து சொல்ல முடியாது. அது அவங்க கட்சியில தான் கேட்கணும். அவங்கவுங்க கட்சியில எது பேசணும் அப்படின்னு அந்த கட்சி முடிவு பண்ணும், அதை பேசுவாங்க. அந்த கட்சி முடிவு பண்ணி அவங்க சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சரி தவறு அப்படின்னு சொல்ற இடத்துல நாங்க இல்ல. ஒரு உறுப்பினர் பேசுறாரு, பேசக்கூடிய கருத்து அவர் சார்ந்த கட்சி தான் சொல்ல முடியுமே தவிர நான் இன்னொரு கட்சியில இருந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் இருந்து நான் சொல்ல முடியும். நான் சரியா தவறான்னு கேட்கல, மக்கள் நலன் சார்ந்த விஷயமானு கேட்கிறேன்.
மக்கள் இந்த மார்க்கெட்டிங் அதிமுக உறுப்பினர் மார்க்கெட்டிங் அவர்கள் பேசியது மக்கள் நலன் சார்ந்த விஷயமா நீங்க சொன்னீங்க இல்லையா? மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பின்பகுதியில பேசினார், முன்பகுதியில நீங்க சொன்ன சம்பவங்களையும் குறிப்பிட்டார். ரெண்டும் இருந்தது. நீங்க அவருடைய உரையை நீங்க வாங்கி பாருங்க. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் பின்பகுதியில வருது, முன்பகுதியில நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த முன்பகுதி இல்லாம இருந்தா இவ்வளவு பின்விளைவுகள் இல்லாம இருந்திருக்குமோ? இதெல்லாம் உரையை தயார் பண்றவங்க தான் கேட்க முடியும். அந்த உரையை நான் தயார் பண்ணல, அந்த உரையை யார் தயார் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் அதை முடிவு செய்யணுமே. அதாவது நான் சொல்ற கருத்து சொல்ற இடத்துல இல்லன்னு சகோதரி சொல்லிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதாவது அவங்க சொன்ன விஷயம் தான் சரியா தவறாங்கிற வாரத்தில் அவரவர் விருப்பம், அவரவர் பேச்சு, அது கன்னி பேச்சா இருந்தாலும் சரி, மற்ற பேச்சா இருந்தாலும் சரி, அவர் என்ன உரை நிறுத்துவோம்னா அதுதான் சொல்ல முடியும். நம்ம யாரும் டிக்டேட் பண்ண முடியாது. ஆனா இந்த பிரச்சனை அவர் எழுப்பப்பட்ட விதம், சொல்லப்பட்ட கருத்துக்கள் மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களா? விளாத்திக்குளம் மக்கள் எதிர்பார்த்தார்களா? விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்கண்டேய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சு அவையை தொடங்கி விவாதத்தை தொடங்கி பேச தொடங்குறார். அது ஆளுங்கட்சி தான் அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சு தொடங்கணும், அதுதான் மரபு. தொடங்குறார். தொடங்கிய போது இந்த ஆளுநர் உரைய மதிக்கல, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்லாம் சில பேர்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றப்போ அந்த பேச்சின் போக்கில ஒரு கருத்து அவர் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் வெடியற் காலையில தனது மூத்த மகன் எழுப்பி இப்படி ஒரு அச்சுறுத்தலை செய்தார் அப்படின்னு செய்தியாளர்கள் மத்தியில் சொல்லியிருக்காரு. இவருக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் காவல் நிலையத்தில் போய் புகார் செய்ய வேண்டியது தானே, இதுதான் அவருடைய பேச்சு. காவல் நிலையத்துக்கு போயிருக்க வேண்டியதானே, புகார் செய்ய வேண்டியதானே என்று கேட்கிறார். இது சட்ட ஒழுங்கு தொடர்பான ஒரு செய்தி தானே. இதற்கு என்ன சம்பந்தம்? கவர்னர் உரைக்கு நன்றி சட்ட ஒழுங்கு தொடர்பான ஒரு செய்தி தானே. சட்ட ஒழுங்கு நம்ம விவாதிக்கிறோம் இல்ல. சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு சட்டசபையோட நடவடிக்கை நிச்சயமா எனக்கு தெரியாது. ஆனால் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சார்ந்த விஷயம் சார்ந்த செய்தி தானே, இதைத்தான் கேட்கிறார். இதற்கு பின்னால அதை தொடர்ந்து எதிர்கட்சி பேசணும். அதை தொடர்ந்து தேமுதிக அவையில் இல்லாதனால அடுத்த வாய்ப்பு திமுகவுக்கு தான். திமுக உறுப்பினர் அது குறித்து பேச போறார், அப்ப பதில் சொல்லலாம். இல்ல அதற்கு முன்னாலேயே திமுகவுடைய கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர் எழுந்திருச்சு நான் சொல்றேன் பேசுறேன்னார். அவருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கு. அப்போ அவருக்கு வாய்ப்பு இருந்தா அவர் பதில் சொல்ல போறாரு. இருந்து கடுமையான கூச்சல் போட்டு அதாவது ஏதோ சண்டைக்கு இழுப்பது போல, வம்புக்கு இழுப்பது போல பேரவைத் தலைவரை விழித்து பேசாம ஆளுங்கட்சி உறுப்பினர்களை விழித்து பேசி அப்புறம் அங்கிருந்து நேரா பேரவைத் தலைவர் இருக்கைக்கு அருகில ஓடி ஆளுநர் உரையை கிழித்து நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான ஜனநாயக விவாதம். அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திரு மார்க்கண்டே அவர் பேசிய பிறகு பொறுமையா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு வந்தப்போ பதில் சொல்லிடலாம், ரொம்ப இயல்பான விஷயம். அப்ப வெளியில திரு துரைமுருகன் சொன்னார், நான் பதிலுக்கு பேசினா உங்களுடைய ரத்தம் உறைந்து விடும் அப்படின்னு சொன்னார். வெளியில பேட்டியில சொன்னார் மக்கள்கிட்ட. அந்த வார்த்தையை இங்க விவாத பொருளா எடுக்க முடியாது. எனக்கு தெரியாது, குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட எனக்கும் தெரியாது. நான் வெளியில இருந்து அவர் பேசினா சொல்றேன். நிச்சயமாக ஜனநாயக விரோதம். அவர் வெளியே சொன்ன வார்த்தை சட்டமன்ற உரிமைகளுக்கு எதிரானது. அந்த வார்த்தையை நமக்கு பயன்படுத்தவே முடியாது. நிச்சயமா உள்ள நடந்த பத்தி எனக்கு தெரியாது. நான் சொல்றது வெளியில அவர் பேட்டி கொடுத்த விஷயம் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நம்ம விவாதிக்கப்படும் போது ஏன் அதிமுக தரப்புல எழுப்புறது? அதாவது ஒரு கருத்து மாற்று கருத்தை உண்டாக்கும் போது எதிர்த்தரப்புல ஒரு அதிருப்தி ஏற்படுத்த இயல்பு தானே ரெண்டு பக்கமே, அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும். இல்ல விவாதங்கள்ல பேசுற பேச்சுல சூடு இருக்கலாம், அதுல ஆவேசம் இருக்கலாம், அதுல அழுத்தம் இருக்கலாம். ஆனா அது அநாகரிகமா இருக்கக்கூடாது இல்ல, மரபுகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது இல்ல, முறைகேடா இருக்கக்கூடாது இல்ல, அடுத்தவங்களை புண்பட செய்யறமா. இதுல என்ன இப்ப அவர் என்ன சொன்னாரு? உலகம் முழுவதும் செய்தித்தாள் ஊடகத்தில் வந்த செய்தி தானே சொன்னாரு. மார்கண்டேயன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் என்ன புதுசா சொன்னாரு? சொல்லாத சொன்னாரா? உலகம் முழுவதும் செய்தித்தாள்கள்ல ஊடகத்தில் வந்த ஒரு செய்திய, திமுக தலைவர் சொன்ன ஒரு செய்திய, முன்னாள் முதலமைச்சர் சொன்ன ஒரு செய்திய திருப்பி அவர் சொன்னாரே தவிர வேற என்ன சொன்னார்? இதுல யார் மீது குற்றம் சாட்டினாரா? சட்டமன்ற மரபை பத்தி அண்ணன் பேசுறாரு. சட்டமன்ற மரபை பத்தி அண்ணன் பேசுறாரு. இவர் ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் மீது
உரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லது அவர் மீது ஏதாவது ஒரு சார்ஜ் பண்ணணும்னு சொன்னால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவையில் இல்லாத நேரத்திலே அவங்க மேல வந்து குறையில் சொல்லக்கூடாது. இது சட்டமன்ற மரபு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஆகவே அவர் இல்லாத நேரத்திலே அவரை அந்த சட்டமன்றத்திலே ஒரு தனிப்பட்ட முறையிலே அவரை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? திரு செங்கோட்டனை பற்றிய விமர்சனமாக இருந்தால் நிச்சயமா நீங்க இல்லாத சொல்லக்கூடாது. உங்களுடைய கட்சித் தலைவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமில்லாமல் ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய தலைவராகவும் இருக்கிறார். அப்ப அரசியல் நிலைப்பாடுகள் பற்றி விமர்சனம் வரும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி வரும்போது இயல்பு தானே. அவர் வந்து திமுக தலைவர் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து அந்த ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ மட்டும் மார்கண்டேயன் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர் மாண்புமிகு மேதகு கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற அந்த உரையை துவக்குகிறார். அவரால் முதல்ல முன்மொழிந்து துவக்கிறார். அந்த உரையை துவக்கி ஒரு நிமிஷம் கூட ஆகல, உடனடியாக எங்களுடைய தலைவர் கலைஞர் அட்டாக் பண்றதா உங்களுடைய கவர்னர் உரைய ஒரு அரை மணி நேரம் பேசி எப்படியும் நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் பேரவைத் தலைவர் அனுமதிக்க போறாரு. எங்களுக்கு தெரியும். அரை மணி நேரம் கழிச்சு பேசுறோம். நாங்க இந்த பேச்சு நீங்க பேசினா எங்களுக்கு வாதங்கள் இல்லையா? கடந்த காலத்தை பத்தி நாங்க பேச முடியாதா? கடந்த காலத்துல அதிமுக எப்படி எல்லாம் இருந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு, ஜே அணி எல்லாம் எப்படி எல்லாம் பிரிஞ்சது, சசிகலாவும் ஜெயலலிதா எப்படி எல்லாம் பிரிஞ்சா நாங்க பேச முடியாதா? கலாச்சாரமா? சட்டசபை சம்பந்தமான விஷயமா இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, எங்கள் தலைவர் சார் எந்த வீட்டுல சார் பிரச்சனை இல்லாம இருக்கு? எங்க தலைவர் ஏதாவது நடந்திருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதுக்குள்ளே நான் போவதற்கு எனக்கு அந்த தகுதி கிடையாது, எனக்கு அந்த உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஆகவே இதை வந்து ஒரு சட்டமன்றத்திலே ஒரு விவாத பொருளாக்கணுமா? இல்ல, திரு தமிழகனுடைய பார்வை என்னவா இருக்கு? அவர் வந்து பத்திரிகையாளர் சொல்லியே ஆகணும். எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இந்த அவையிலேயே இன்றைய முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்தார். ஆனா அந்த சட்டமன்றத்துக்குள்ள இவரை பற்றி எவ்வளவு கொச்சையான விமர்சனங்கள் நடந்தது, எவ்வளவு மோசமான விமர்சனங்கள் நடந்தது. இது கடந்த திமுக ஆட்சியில் நடக்கலையா? இவ்வளவு மட்டமான விமர்சனம் வந்து எந்த காலத்தில் இதை விட நாகரிகமா? அவர் என்ன கேட்டாரு? காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கலாமே கேட்டாரு. இதுல என்ன தவறு? இது திரு தமிழக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் என்றார். இது சட்டமன்ற பிரச்சனையே கிடையாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே கிடையாது. இது எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை? உங்க வீட்டுல உங்க பையனுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? உங்க வீட்டுல உங்க பையனுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? இது பொதுவான மேடையில் வைக்கப்பட்ட விஷயம், பத்திரிகையாளர் சந்தித்து திமுக தலைவரே சொன்ன விஷயம் தானே. கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தின் மீது உங்க ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லுங்கள். 3 ஆண்டு காலத்திலே நீங்க என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிற அதை சொல்லுங்க. எதிர்காலத்திலே நாங்க என்னென்ன செய்ய போறோம் அதை சொல்லுங்க. அதை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி எங்களும் சார் இவங்களுடைய திட்டமே என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்களை எப்படியும் பேசப்படக்கூடாது. அங்கே சபாநாயகருடைய பேரவைத் தலைவருடைய அறையிலே பேசி முடிச்சிடறாங்க. என்ன பேசி முடிச்சாங்கன்னு சொன்னா, இவங்களை பேச விட்டா இந்த அரசாங்கத்துடைய குறைகளை, இந்த அரசாங்கத்துடைய செயலற்ற தன்மையை வெளியிலே சொல்லிவிடுவார்கள். ஆக எப்படியாவது கொஞ்சம் வெறுப்பு ஏற்றி உடனே போய் உட்கார்ந்த உடனே அவங்களை சூடு ஏற்றி அவங்களை வந்து வெளியே அனுப்புறதுதான் எங்களுக்கு திட்டமே. இன்னைக்கு வெளியேற்றப்பட்டதுக்கு உங்களுடைய ஒரு சந்தேகம் காரணமா இருக்கலாம். நேற்று வெளியேற்றப்பட்ட நேற்று நீங்களே நீங்களே வெளியேறினதுக்கு என்ன காரணம்? ஒரு கவர்னர் உரையை ஒரு எதிர்கட்சி என்பது கவர்னர் உரை நிகழ்த்துகிற போது எதிர்கட்சி இந்த அரசாங்கத்துடைய கடந்த கால அந்த நிகழ்வுகளை, கடந்த 3 ஆண்டு கால அந்த நிகழ்வுகளை, அந்த ஆட்சியினுடைய செயலற்ற தன்மையை விமர்சிப்பது தன்மையை நாங்கள் வந்து சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாதா? ஏன் கவர்னர் உரையை வந்து புறக்கணிக்கிறது உரிமை கிடையாதா? உரிமை கிடையாதா? கவர்னர் உரையை நாங்கள் வந்து கிடையாது. திமுக மனசாட்சி மேல கை வச்சுட்டு பேசுங்க. நாங்க என்ன சொல்றோம், இப்ப அரசியலே வேண்டாம், உங்களுடைய மனசாட்சி மேல கையை வச்சு பேச சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் ஒரு 10 நிமிஷம்
ஒரு 5 நிமிஷம் பேச விட்ட வரலாறு இந்த 3 வருஷத்துல ஏதாவது இருக்கா? இல்லையே. திமுக அவருடைய வார்த்தை தடித்த வார்த்தையா தளபதியை தடித்த வார்த்தை பேசுறவரா இல்ல? அதே மாதிரி திமுக தலைவரோ பொருளாளரோ இன்றைய முதல்வரோ அது மாதிரி பேசின வரலாறு கிடையாது. இன்னொரு முக்கியமான அதிமுக உறுப்பினர்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஆசைன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞரையும் தளபதியையும் விமர்சனம் செய்தால் அடுத்து மந்திரி பதவி கிடைக்கும். ஏற்கனவே நீங்க தள்ளுவண்டின்னு ஒருத்தர் பேசுறாரு, தள்ளுவண்டின்னு பேசுறாரு, அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் மந்திரிகளாக்குறாங்க. திமுக செயல்படுத்த யாருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது என்பது முதலமைச்சருடைய தனி உரிமை, நிச்சயமா ஆளுங்கட்சி தலைவருடைய அலாதியான உரிமை. நிச்சயமா இதை போய் அவங்க யாருக்கு வேணாலும் தரலாம். அவங்க கட்சிக்குள்ள நான் குறுக்கே வரல. இன்னொரு முக்கியமான அதை எப்படி நீங்க என்ன உரிமை இருக்கு? தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தனிப்பட்ட முறையில் 5 முறை முதலமைச்சருக்கு தெரியாதா? அந்த கட்சிக்கு தெரியாதா? தனிப்பட்ட முறையில் திராவிட அவருடைய உரிமை. காக்கா உட்கார பணம்பரம் விழுந்த கதையா போன முறை ஒரு அமைச்சரை மாற்றத்தை ஏற்படுத்த பத்தி அவர் சொல்றாரு. அதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் ஒரு சந்தேகம் தெரிவிக்கிறார். இன்னொரு முக்கியமான பிரச்சனை பற்றி விவாதம் இருந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு பற்றி விவாதிக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு பற்றி சீராக இல்லை, அதை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறது வாய்ப்பில்லை என்ற குற்றச்சாட்டு திமுக தரப்பிலும் எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் எழுந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு நிலைமை கடந்த ஆட்சி காலத்திலும் இந்த ஆட்சி காலத்திலும் எப்படி இருந்தது? சட்டப்பேரவையில் அரிதாகிறதா ஆரோக்கியமான விவாதம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் பாலபாஜி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்த வார்த்தைகளை அவைக்குள்ள நீக்கணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் பேசின வார்த்தையை ஆளுங்கட்சி நீக்க சொல்லி கேட்கிறாங்க. சபாநாயகர் முடிவெடுத்து நிற்கிறார். இப்ப இந்த நீக்கிற ப்ராசஸ் எப்படி நடக்குது? அவர் உடனடியாக முடிவெடுக்கிறார்களா அல்லது ஏதாவது கூடி ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறார்களா? எதை பொறுத்து இந்த முடிவு எடுக்கப்படுது? இந்த வார்த்தைகளை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கலாம், நீக்கக்கூடாது என்பது அதுவும் சபாநாயகரும் அவர் சார்ந்த குழுவுல கேட்டாதான் தெரியும். நான் துணை சபாநாயகரா கூட இல்லைங்க. நான் சட்டமன்றத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணைத் தலைவர். நான் பேசியதிலே சில நேரங்கள்ல வார்த்தைகளை நீக்கம் பண்ணிடுவாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல இந்த மாதிரி பொய் சொன்னார் சொல்லி சொல்லக்கூடாது, உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொன்னார் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சில விஷயம், அந்த மாதிரி அவருடைய தனிப்பட்ட முறையில் தாக்க முடியாத விஷயங்களை சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் ஒரு நடைமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த முடிவு எப்படி எடுக்கப்படுகிறது? உடனடியாக எடுக்கப்படுகிறதா, இல்லாட்டி தாமதமாக எடுக்கப்படுகிறதா, இல்லாட்டி சபை முடிந்த பிறகு அறிவிக்கப்படுகிறதா, இல்லாட்டி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறதா? அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உடனடியா எல்லாருக்குமே இந்த வார்த்தையை நீக்கணும், ஒரு பொதுவா பொய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல, பொய்ன்னு சொல்றாரு. அப்ப அது உடனடியே மற்றவங்களே எல்லாரும் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை நீக்கிருங்க, உண்மைக்கு மாறாக அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சில அன்பார்லிமெண்ட் வேர்டு இருக்கு, அதாவது ஒரு மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அதை நீக்கிருங்க. ஒரு கட்சி சம்பந்தமாக, ஒரு தலைவர் சம்பந்தமாக ஒரு கருத்தை மாறுதலா சொல்றாங்க. அந்த மாதிரி வருகிற பொழுது ஒரு பொதுவான எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. நிச்சயமா அப்போ ஒரு மாநில அளவுக்கு ஒரு அகில இந்திய அளவுக்கு இருக்கக்கூடிய தலைவரை இப்படி ஒரு பொது சபையில இந்த மாதிரி விமர்சிக்க கூடாது அப்படிங்கறதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு ஒரு கருத்து ஒற்றுமை இருந்தா அதுவும் உடனடியாக அங்கேயே நீக்கிடுவாங்க. அப்படிதான் நடக்குது. நான் திரு செங்கோட்டையன் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை எழுந்தது மாதிரி திரு மார்க்கண்டே அவர்கள் பேசினது அவைக்குள்ள நீக்கணும்னு சொல்லிட்டு அவர் சபாநாயகர் என்னுடைய தெரிஞ்ச அளவுல நான் பரிசீலனை பண்றேன் அப்படின்னு சொன்னார். நீக்க முடியாதுன்னு மறுத்த மாதிரி எனக்கு தெரியல தவிர. அப்ப அவருடைய பரிசீலனைக்கு நீங்க விட வேண்டியதான ஒரு விஷயங்கள் விவாதத்துக்குள்ளாகும் போது சபாநாயகர் முடிவுக்கு உட்பட்ட விஷயம் தான் இது முழுக்க. அப்படின்னா அவர் ஆலோசனை பண்ணி இது செய்யலாமா செய்யக்கூடாது, உள்ளர்த்தம் ஏதாவது இருக்குதா, வேற அர்த்தம் இருக்காது, பல ஆலோசனை பண்ண வாய்ப்பு இருக்கு. நாளை ஒரு திங்கட்கிழமை அவை கூடும் போது நாங்க ஏற்கனவே சொன்னோம், கடைசி வரைக்கும் அவை முடிகிற வரைக்கும் நீக்கினதா எங்களுக்கு தகவல் வரல, இன்னைக்கு கூட நீக்கினா தெரியல, நீங்க நீக்கணும்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? பல விஷயங்கள் அன்று மட்டும் இல்லாமல் மறுநாள் கூட அவைக்குள்ள நீக்கப்பட்டிருக்கு அவை குறிப்பில் இருந்து. இது உங்களுக்கு தெரியும், நிறைய நீங்க இருந்திருக்கிறீங்க. அப்ப அந்த வாய்ப்பையும் அந்த சந்தர்ப்பத்தையும் கூட நீங்கள் ஏன் சபாநாயகர் தர மறுக்கிறீர்கள்? உடனடியாக நீக்க வேண்டும் என்று ஆளாளுக்கு கோரிக்கை விடுத்தோமானால் சபை நடக்குமா என்ன? மரியாதைக்குரிய நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதுதான் சட்டமன்றத்தினுடைய மரபு. ஒரு தலைவர் என்பது, பேரவைத் தலைவர் என்பவர் ஏதோ ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்களுக்காக மட்டும் தலைவர் கிடையாது. எதிர்கட்சி 234 உறுப்பினர்கள் அனைவருக்கும் சமமாக பாதித்து யார் மனதை புண்படும்படி பேசியிருந்தாலும், அது ஆளுங்கட்சி தரப்பிலே பேசியிருந்தாலும் அல்லது எதிர்கட்சி தரப்பிலே பேசியிருந்தாலும், யாருடைய மனதை புண்படுகிறவர்களை பேசியிருந்தாலும் அதை நீக்குவது என்பது அந்த மரபு. ஆனால் இப்போது 2.25 ஆண்டு காலமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் உடனடியாக நீக்கப்படும்.
அதிமுகவை சேர்ந்தவர்கள் எத்தனை வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் அது பரிசீலனை செய்யப்படும், அப்புறம் பேசிக் கொள்ளலாம், அப்புறம் நீக்கப்படும். நாங்களும் கடந்த 2.25 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி சார், நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் சந்தர்ப்பம் கொடுத்து தான் பார்த்தோம். ஆனால் ஒரு அமைச்சர் பேசியது கூட, ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசிய தகாத வார்த்தைகளை கூட, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் கூட இதுவரையிலே நீக்கப்பட்டதாக இந்த 2.25 ஆண்டு காலத்திலே வரலாறே கிடையாது. இன்றைக்கு நடந்தது என்னென்று சொன்னால், எங்களுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசினார், அர்த்தம் உறைந்து போகும் என்று பேசினார். உடனடியாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிற இதே நம்முடைய பேரவைத் தலைவர் அந்த உறுப்பினர் பேசுகிற அந்த என்னுடைய தலைவர் கலைஞரை பற்றி கொச்சையாக பேசிய அந்த பேச்சை நீக்குவதிலே என்ன உங்களுக்கு சங்கடம்? ஏன் நீக்க மறுக்கிறீர்கள்? சொல்லப்படுற வார்த்தைகள் மட்டுமில்லாம சொல்லப்படுற விதமும் கூட கவனிக்கப்படுது இல்லையா? நம்ம சபையில ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒரே வார்த்தை நம்ம எந்த விதமான அழுத்தம் கொடுக்கலாம் இல்லையா? நம்ம சொல்லப்படுற துணியில ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று பார்க்கும்போது அப்படி ஒரு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கும் சர்க்கரை நாற்காலியில் தான் போய்கிறார். அதில் ஊரறிஞ்ச உண்மை. ஆனால் அந்த சர்க்கரை நாற்காலியில் போவதை பார்த்து இதே இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த மாண்புமிகு விஜயகுமார் என்ற உறுப்பினர் அன்றைக்கு அமைச்சராக இல்லை, அவர் எங்க தலைவர் கலைஞரை பார்த்து தள்ளுவண்டி பேசுகிறார். தள்ளுவண்டி என்று என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் ஒரு பெயரை குறிப்பிடவில்லை என்று நான் நினைக்கிறேன். தள்ளுவண்டி என்று பேசுகிறார். இந்த 234 உறுப்பினர்களிலே தள்ளுவண்டி என்று அந்த போவது எங்களுடைய தலைவர் கலைஞரை தவிர வேறு யார்? நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞரை தவிர வேறு யார்? திரு விஜயபாஸ்கர் பேசுனது கடுமையான விமர்சனம் நடந்தது. தேமுதிக தலைவரை பட்டாசு தொடர்பாக அவர் பேரை குறிப்பிடவில்லை. நாம தான் விமர்சனம் பண்ணியிருக்கோம் தவிர அவர் அந்த 2 பேருடைய பேரை குறிப்பிட என்னுடைய நினைவு சரியா இருந்தால் பெயரை குறிப்பிடவில்லை என்பது உண்மை. ஆனால் அந்த குறிப்பிட்ட வார்த்தைகள், அவர் சொன்ன வார்த்தைகள் யாரை குறிக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆகவே அது தள்ளுவண்டியிலே போகிறார் என்று சொன்னால் எங்க தலைவர் கலைஞர் தான் நான் சக்கர நாற்காலியில் போறது தப்பா? அவருடைய வயது மூத்த வயது, சர்க்கரை நாட்கள் போகிறார். அதை ஒரு விமர்சனமா பேசணுமா? ஏன் அதை சபாநாயகர் உடனடியாக சபைக்குறிப்பில் நீக்கக்கூடாதா? இல்ல எவ்வளவு நடந்திருக்கு இதே சட்டமன்றத்தில், அண்ணனுக்கு தெரியும், இதே சட்டமன்றத்தில் எங்க துணைத் தலைவரை பார்த்து எவ்வளவு ஒருமையிலே பேசுகிறார்கள், எங்க தளபதியை பார்த்து ஒருமையிலே பேசுகிறார்கள். அதெல்லாம் அவைக்குள்ள ஏறக்கூடிய விஷயம் இல்ல. பின்னாடி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்தந்த உணர்ப்பிலே ஏற்றப்பட்டதையே இந்த பேரவைத் தலைவர் இதுவரையிலே 2.25 ஆண்டு காலத்திலே ஏதாவது ஒன்றையாவது நீக்கின வரலாறு உண்டான்னு பக்கத்திலே அண்ணன் இருக்கிறார், அண்ணன் சேக்கு தமிழர் சந்திக்கிறார், நம்முடைய பாலபாரதி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவரை கேட்டுக்கொண்ட அந்த வார்த்தைகள் இதுவரையிலே நீக்கியதாக வரலாறு உண்டா? சொல்லட்டும். இப்ப நான் பதில் சொல்றேங்க. தள்ளுவண்டி அப்படின்னு சொல்றது என்ன பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு மாறான ஒரு வார்த்தையா? ஆனா நான் கேக்குறேன், சொன்ன ஒரு விஷயத்தை நிச்சயமா உங்களை பேச போறேன். அதாவது முழுக்க நீங்க பேச போறீங்க. என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ற வார்த்தையில பொருள் மட்டும் இல்லாம அது சொல்லும் விதத்திலும் கூட ஒரு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு துணி இருக்குமானால் அது புண்படுத்தும் இல்லையாங்கிறது அவருடைய கோரிக்கை. இல்ல அதையெல்லாம் நீங்க ஒரு பேரவைத் தலைவர் எடுத்துக்க முடியாது. பேரவைத் தலைவர் என்பது அது சர்வ அதிகாரமும் நிறைந்த ஒரு பொறுப்பு. நிச்சயமா அவையை பொறுத்தவரையில அவைக்கு முழு பொறுப்பு. அவையில அவர் சொல்றதுதான் தீர்ப்பு. நீங்க தீர்ப்பை கட்டாயப்படுத்த முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம திரு செங்குட்டுவன் அவர் உள்ளிட்ட திமுகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் இப்ப இவ்வளவு வேதனைப்படுவதா நம்ம செங்குட்டுவன் வெளிப்படுத்துறார். எதிர்கட்சி தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் நாக்க துருத்தி, கண்ணு அப்படி உச்சுறுத்தி, இதோ திரைப்படத்தில் ஒரு அந்த இந்த கேரக்டர் செய்வாங்களே அதை போல அப்படியெல்லாம் தன்னுடைய முகபாவங்களை காட்டி சட்டமன்றத்தில் பேசினார. இதுவரையில திமுக அது தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்குமா? அவங்க ஏன் கண்டிக்கிறது? வார்த்தை தவறு. ஆனால் இதை எதிர்கட்சி தலைவர் பயன்படுத்திய போது அதை கண்டிப்பாக இதுவரையில திமுகவுடைய முன்னோர்ச்சி தலைவர்கள் யாராவது பேசியிருப்பாங்களா? எதிர்கட்சி தலைவர் என்ன ஒரு கண்ணுல வெண்ணெய் இன்னொரு கையில் சுண்ணாம்பா? இல்ல இல்ல இத கண்டிக்கிறதுக்கான உரிமை அவர் சிரித்தாலும் தவறு, பார்த்தாலும் தவறு, கேட்டாலும் தவறு,
ஆனா மற்றவங்க தான் இதை விட மோசமா நடந்தாலும் அதை பற்றி நாங்க வந்து பேச மாட்டோம்னு சொன்னா இதுக்கு பேர் தான் வந்து ஜனநாயகத்தில் கிடைக்கிற அவங்க கிடைக்கிற வந்து இதுதான் மனசாட்சியா? திரு செங்கோட்டைவள்கிட்ட கேட்கிறேன், அவர் சொன்னது போல எதிர்க்கு ஆளுங்கட்சி உறுப்பினர் எப்படி பேசினாலும் சரி அது விமர்சனத்துக்குள்ளாது உங்களுடைய பார்வையில் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் உங்களுடைய உறுப்பினர் கவர்னருடைய உரை மீதான விமர்சனத்தை விட்டுவிட்டு கவர்னர் உரையை கிழித்தெறிகிறார் சபாநாயகர் அருகிலே நின்று கொண்டு. இது எந்த விதமான ஜனநாயகம்? இதுவும் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா என்று தெரியவில்லை சார். ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் இது நாடாளுமன்றத்திலும் பல சட்டமன்றங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் ஒரு எதிர்பாராத விதமாக ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடப்பது உண்மைதான் சார். இல்ல நடந்திருக்கு, கேவலமா நடந்துகிட்டாலும் எதிர்கட்சி மரபு அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. நாங்க கேவலமா நடக்கிற அளவுக்கு இந்த சட்டமன்றத்தில் எங்களை விட மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு 4 வார்த்தைகள் பேசுறதுக்கே விட மாட்டேன்றாங்க. கேவலமா நடந்துறவங்களுக்கு எங்க இந்த சட்டமன்றத்தில் எங்க எங்களை விட போறாங்க? ஆக மெஜாரிட்டி பலம் அவங்கள்ட்ட இருக்கிறது. சபாநாயகர் என்பவர் எங்களுக்கு சேர்த்து சபாநாயகராக இருக்கிறார் என்பது எங்களுக்கு சந்தேகம். ஆக முழுக்க முழுக்க ஒரு ஆளுங்கட்சி என்ன சொல்கிறதோ ஒரு முக்கியமான பள்ளிக்கூடத்தில் கூட உள்ள மொபைல் போனு கொண்டு வர முடியாது. இது மாண்புமிகு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எப்படி தெரியாம போகுது? அது தப்பு என்ற காரணத்தினால், அது தவறு என்கிற காரணத்தினால் அவர் இந்த அவைக்கு புதியவர், அந்த சபையினுடைய மரபுகள் சபைக்கு என்ன கொண்டு வரக்கூடாது என்பது உண்மையெல்லாம் தெரியாதவர். அதனால் கொண்டு வந்தார், அதற்குரிய தண்டனையும் கொடுத்து விட்டோம். அவன் அதை பத்தி ஏன் பேசணும்? அது அவர் புதியவர். சபை உங்களுடைய கட்சியாகட்டும் இல்லாட்டி திமுக தலைவராகட்டும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ஒரு முக்கியமா இருக்குது. சட்டம் ஒழுங்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை. என்னுடைய புள்ளிவரம் பாத்தீங்கன்னா 2010 திமுக ஆட்சி காலத்துல ஒட்டுமொத்தமா நடந்த குற்றங்கள் எண்ணிக்கை 1,85,678 பதிவு செய்யப்பட்ட குற்ற ஆவண காப்பகம் மூலமா 2010. 2012 அது வந்து 2,04,474 கூடி இருக்குது. எண்ணிக்கை பார்க்கும்போது கூடி இருக்குது. ஆனா சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது 2009 வந்து 6.2% கூடி இருந்த விஷயம் 2009-10. 2012-13 வந்து 3.9% கூடி இருக்கு. சோ கட்டுப்படுத்தப்பட்டது சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொலையாகட்டும் அதே மாதிரி கற்பழிப்பு ஆகட்டும் இரண்டுமே வந்து சதவீத அடிப்படையில் 2010 இருந்ததை விட 2012 சதவீத அடிப்படையில் கடுமையாக குறைந்திருக்கிறது. அப்ப சட்டம் ஒழுங்கு அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க தான் அர்த்தமாகும். சட்டம் ஒழுங்கு வந்து இவங்க கையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சா ஒரே ஒரு 3 மாசத்துல 21 கற்பழிப்பு நடந்திருக்கு இந்த தமிழ்நாட்டில். சட்ட ஒழுங்கு வந்து ஒரே நாள்ல 21 கொலைகள் நடக்குது. இதே சென்னையில கொலை கற்பழிப்பு நடக்குது, செயின் பறிப்பு நடக்குது, செயின் பறிப்போ கற்பழிப்போ கொலையோ நடக்காத விஷயம். நான் ஏற்கனவே சொன்னேன், திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருந்த விஷயம் தான். சதவீதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்க குற்றம். காவல்துறையை வந்து நீங்க ஃப்ரீயா ராமன் இருந்த காலத்திலேயே சீதையை கடத்திட்டு போயிட்டான். எவ்வளவு உறுதியாக பாரபட்சமற்ற நடவடிக்கை முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் மீது நில அபகரிப்பு வழக்கு தொடுத்தார்கள். ஆகிய நிலத்தை எல்லாம் அபகரிப்பு தொடுத்தார்கள். ஆனால் நில அபகரிப்பு தொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல கேஸ் போட்டாங்க. இதுவரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் காவல்துறை அதிகாரி செய்யக்கூடிய விஷயமா இல்ல சார், அந்த காவல்துறை அதிகாரி பண்ணதில்ல. ஆனா இதே அதிமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் மீது இதுவரை நில அபகரிப்பு வழக்குகள் வந்தது. அவங்ககிட்ட இது வரைக்கும் பதிவு பண்ணிட்டீங்களா? எஃப்ஐஆர் போட்டாச்சா? அவங்களை கைது பண்ணிட்டீங்களா? ஏன் பண்ணல? நீதிமன்றத்துக்கு போறாங்க. இந்த வழக்கு நம்ம போட முடியுமா? யார் தடுக்கிறாங்கள? வழக்குல முதல்ல குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதே அதிமுக பொறுப்பாளர்கள் பேர்ல தான். கடந்த ஆட்சியிலுமே பாத்தீங்கன்னா இதே மாதிரி அமைச்சர் குற்றச்சாட்டப்பட்டு அந்த அமைச்சரை வந்து நீக்கினாங்க திமுக தலைவர். இது மாதிரி குற்றச்சாட்டு வரக்கூடியதா? நான் சொல்றது காவல்துறை நடவடிக்கை இருக்கிறதா இல்லையா? அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. குற்றம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்க சதவீத ரீதியா நிறுவனமாயிருக்கு. குற்ற ஆவண காப்பகம் சொல்லக்கூடிய விஷயம், நான் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. இல்ல குற்ற ஆவண காப்பகத்தில் தமிழகத்திலே நடந்திருக்கிற கொலைகளையும் கொள்ளைகளையும் நீங்கள் கணக்கிட்டு பார்க்கிற போது கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை விட இப்போது நடக்க கொண்டிருக்கிற இந்த ஆட்சி காலத்தில் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொள்ளை என்பது, கற்பழிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. எண்ணிக்கை எப்பயுமே கூட சதவீத தலைவர் ஒரு பகிரங்க புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கார். 2010 எவ்வளவு, 2009 எவ்வளவு, 2011 எவ்வளவு, 2018 எவ்வளவு, ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது,
அப்படிங்கறத பகிரங்கமா நம்முடைய தமிழக காவல்துறை தலைவர் ஒரு அறிக்கையை ஸ்ட்ராட்டஜிக் தந்திருக்கிறார். அதுல பாருங்க, திமுக ஆட்சி காலத்துல அதிகமா, அண்ணா திமுக ஆட்சி காலத்துல அதிகமான எண்ணிக்கை அடிப்படையில் அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகமா இருக்குது. அதே சமயம் சதவீத அடிப்படையில் எவ்வளவு சதவீதம் வளர்ந்திருக்குது, எவ்வளவு சதவீதம் கட்டுப்படுத்தப்படுகிறதுல திமுக ஆட்சியில் அதிகமாக இருக்க முக்கியமான விஷயம். சட்டசபையில் இந்த விவாதங்கள் வந்து ஆரோக்கியமா நடக்கிறதா என்றது முக்கியமான கேள்வி. அதை பற்றி தான் இன்று விவாதித்துக் கொண்டிருந்தோம். அந்த விவாதத்தை, அந்த கேள்வியை மக்களிடம் எழுப்பியிருந்தோம். இந்த சட்டசபையை பிரதானமாக அமைதியாக ஆரோக்கியமாக நடத்த வேண்டிய பொறுப்பு பிரதானமாக யாரிடம் இருக்கிறது, ஆளுங்கட்சியிடமா எதிர்கட்சியிடமா இருவருமா என்று எழுப்பியிருந்த போது மக்கள் கூறிய கருத்து என்ன, இப்போது பார்க்கலாம். சட்டப்பேரவை விவாதங்களை ஆரோக்கியமாக நடத்த வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்ற கேள்விக்கு ஆளுங்கட்சியிடம் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது என்று 67% மக்களும், எதிர்க்கட்சியிடம் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது என்று 4% மக்களும், இருவரிடமே அந்த பொறுப்பு இருக்கிறது, இரண்டு கட்சிகளும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் அது என்று 29% மக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு என்று 67%, எதிர்க்கட்சிக்கு பொறுப்பு என்று 4%, இருவருக்குமே அந்த பொறுப்பு என்று 29% மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். நான் இறுதியான கேள்வியை நான் பாலபாரத்தை கேட்க விரும்புகிறேன். மக்களுடைய பார்வையில இரண்டு பேருக்குமே பொறுப்பு கிட்டத்தட்ட 30% பேர் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் ஆளுங்கட்சிக்கு இந்த கூடுதல் பொறுப்பு இருக்கிறாங்க. உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை. ஆளுங்கட்சிக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குதான். அது அதிமுக ஆளுங்கட்சியா திமுக ஆளுங்கட்சியாங்கிறதல்ல. எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ அந்த கட்சி எதிர்கட்சிகளை அரவணைத்து ஜனநாயகத்துக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அதே சமயத்தில் எதிர்கட்சிகள்ங்கிற முறையில மக்கள் பிரச்சனைகளை சபையில கட்டாயமா எடுத்து சொல்லணும். இன்னைக்கு தமிழகத்துல 2வது ஆண்டாக கடுமையான வறட்சி, குடிநீர் பிரச்சனை இருக்கு, கால்நடைகளுக்கு தீவனமே இல்லாத ஒரு சூழ்நிலை, நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு இல்லாத பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்குறாங்க, வீடே இல்லாமல் வாடகை கொடுக்க முடியாது. அப்போ இவ்வளவு கஷ்டங்கள். இப்போ மத்திய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து டீசல் விலை, பெட்ரோல் விலைன்னு கூட்டிகிட்டே இருக்காங்க. இது போன்ற பிரச்சனைகளை நாம் அந்த சபையில அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போவதில்லை. அதுல மக்கள் பிரச்சனையை கொடுக்கறதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. ஆகவே எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி ரெண்டுக்குமே சபையை ஜனநாயக பூர்வமாக வழிநடத்தி செல்வதில் பாத்திரம் இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு கூடுதல் பொறுப்பு என்பது இருக்கிறது. பெரும்பான்மை பலத்தோடு இருக்கக்கூடிய கட்சி என்பதால் எப்போதுமே திமுகவோ அதிமுக அவர்களுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது, மாற்று கருத்தில்லை. சட்டத்துறை மட்டுமல்ல, எல்லா அமைப்புகளுடைய போக்குமே சமீப காலமாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. அவை அனைத்துமே அந்த போக்கு ஆரோக்கியமான திசை நோக்கி தான் போக வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருவிருந்த பாலபாரதி அவர்கள், செங்குட்டன் அவர்கள், சேக்கு தமிழரசன் அவர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.